Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போது 5 மாணவர்கள் அதில் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மற்ற 2 மாணவர்கள் எப்படி இருக்காங்க? அது தொடர்பான விவரம். அதாவது அந்த வாகனத்தில் மொத்தம் பயணித்தது 5 பேர். அதில் 4 பேர் மாணவர்கள், ஒருவர் ஓட்டுநர். மொத்தமாக 5 பேர் பயணித்தார்கள். அதில் 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையிலே தான் தற்போது மீதம் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர் மற்றும் மாணவர் ஆகியோர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதே போல இந்த விபத்தை கண்டவுடன் உடனடியாக அந்த குழந்தைகளை மீட்பதற்காக அருகில் இருந்த ஒருவர் ஓடி இருக்கின்றார். ஆனால் அப்போது அந்த ரயில்வே துறையினுடைய அந்த மின்சார வயர்கள் ஆங்காங்கே அறுந்து விழுந்திருந்த காரணத்தினாலே ஒருவருக்கு அந்த மின்சாரம் தாக்கி அவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கும் தீவிர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உயிர் தப்பி பிழைத்த அந்த ஓட்டுநர் மற்றும் மாணவர் மற்றும் நேரில் பார்த்தவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டி என்னவென்றால், அந்த வாகனம் ரயில்வே கேட்டை கிராஸ் செய்யும் போது அந்த இடத்தில் கேட் கீப்பர் இல்லவே இல்லை. அவர் கதவை மூடி வைத்திருந்ததாகவும் ஓட்டுநர் கட்டாயப்படுத்திதான் அதனை திறந்தார் என்பதும் அப்பட்டமான பொய் என்றும் அவர்கள் பேட்டிகளிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் வாகனத்தை இயக்கிக் கொண்டு வந்தபோது இந்த கேட் ஓப்பனாகத்தான் இருந்தது. திறந்த நிலையில் இருந்த காரணத்தினால்தான் நாங்கள் வாகனத்தை தொடர்ந்து செலுத்தினோம். பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதனாலே வழக்கம் போல இது திறந்திருக்கிறது என்று நினைத்து நாங்கள் திறந்து கொண்டு உள்ளே சென்றோம். அதாவது திறந்திருந்த நிலையிலே நாங்கள் வாகனத்தை இயக்கிக் கொண்டு வேகமாக அப்படியே சென்றோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கேட் கீப்பர் சாலையிலே குறிப்பிட்டிருந்தது என்னவென்றால், நான் கேட்டை மூடிதான் வைத்திருந்தேன். ஆனால் வாகன ஓட்டுநர் என்னை பள்ளிக்கு வேகமாக செல்ல வேண்டும் என்பதனாலே கட்டாயப்படுத்தினார். அவர் கட்டாயப்படுத்தியதால் தான் நான் வேறு வழி இல்லாமல் விதியை மீறி அந்த கேட்டை திறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்று ஒரு விஷயத்தை தெரிவித்திருந்தார். அது தவறான தகவல் என்பதுதான் தெரிய வந்திருக்கின்றது. இன்டர்லாக்கிங் இல்லாததுதான் இந்த விபத்துக்கு ஒரு முக்கிய காரணம் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் சரி செய்ய வேண்டிய பல விஷயங்கள் ரயில்வே துறையில் இருப்பதாக நாம் அவ்வப்போது தொடர்ந்து உணர்ந்து வருகின்றோம். தொடர்ந்து கடலூர் ஆட்சியர் மீதும் ரயில்வே துறையினர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பதாக பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கின்றது. ரயில்வே துறையினுடைய பிழையா அல்லது அந்த ஓட்டுநருடைய பிழையா என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த சம்பவத்தில் நேரில் பார்த்தவர்களும் அந்த வாகனத்தில் பயணித்த மாணவரும் அந்த வாகனத்தை இயக்கிய ஓட்டுநரும் 3 பேரும் வெவ்வேறு அறைகளிலே அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 பேருடைய பேட்டியும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. தனியார் பள்ளியினுடைய வாகனத்தை இயக்கி வந்த அந்த ஓட்டுநர் சங்கர் என்பவர் பேட்டி கொடுத்திருக்கின்றார். 4 குழந்தைகளும் பல்வேறு கனவுகளோடு அவர்கள் பள்ளிக்கு சென்றார்கள். அவ்வாறு பள்ளிக்கு சென்ற அந்த குழந்தைகள் ரயில் விபத்திலே அவர்கள் கோர விபத்திலே சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேற்கொண்டு அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. அதாவது 2 குழந்தைகள் மட்டுமே இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த 2 பேரும் ஒரே நாளில் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய குழந்தைகளை பறிகொடுத்து விட்டு அந்த பெற்றோர் தற்போது செய்வதறியாது திகைத்து வருகின்றார்கள். சொல்லன்னா துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். கண்ணீர் விட்டு அவர்கள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு தேவையான அந்த உதவிகளை நாங்கள் செய்கின்றோம், உங்களுக்கான நிவாரணத்தை அறிவித்திருக்கின்றோம் என்று சொன்னாலும் அதையும் அவர்கள் காதில் வாங்குவதாக இல்லை. தங்களுடைய பிள்ளைகளே போய்விட்ட பிறகு இனி என்ன செய்வதென்று தெரியாமல் பெற்றோர்கள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரயில்வே விபத்து நடந்ததற்கு காரணம் யார்? ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் இதில் வேறு ஏதேனும் பங்கு இருக்கின்றதா? அவர்களும் இதில் கவனக்குறைவாக செயல்பட்டிருக்கிறார்களா என்பதையெல்லாம் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். Taste the Daily.